Hi students, in this video we are going to learn about gametogenesis. Gametogenesis is the process of formation of gametes from the primordial cells in gonads. Gametes they differ from the somatic cells in the number of chromosomes. Gametes they have haploid number of chromosomes, that is 23 chromosomes, whereas the somatic cells they have diploid number of chromosomes, that is 23 pairs 46 chromosomes. Meiosis play a major role in gametogenesis. The gametogenesis, the formation of the male gamete, that is sperm, is called as spermatogenesis, and the formation of the female gamete or the ovum is called as the oogenesis. Spermatogenesis is the sequence of events in the seminiferous tubules of the testis which helps to produce the male gamete or the sperms. ஸோ நம்மளுடைய டெஸ்டிஸில் பார்த்துருக்கோம், நிறையா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் டு ப்ரொடியூஸ் த sperm is called as spermatogenesis. Spermatogenesis involves two stages. First is the formation of the spermatids. ஸோ இந்த ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மட்டிட்ஸ் ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னதுன்னா, இந்த ஸ்பெர்மட்டிட்ஸில் இருந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸை வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the spermatogenesis can be studied in three phases. First is the multiplication phase, next is the growth phase, and next is the maturation phase. Already we have studied the testis is divided into many lobules, and each lobules they have highly coiled tubules, that is the seminiferous tubules. So the primordial germ cells they migrate into the testis and they become the immature germ cells, that is called as the sperm mother cells or the spermatogonia. ஸோ இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸோட சர்ஃபேஸில் இருந்து இந்த ப்ரீமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் அது வந்து என்ன பண்ணும், மெதுவாக வந்து அந்த உள்ளே வந்து என்டர் பண்ணி ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் இல்லை அதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோகோனியா அதுவாக வந்து ஒரு செமினிஃபெரஸ் டியூபியூலோட இன்னர் சர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ இது எப்போ நடக்கும்னா அட் பியூபர்ட்டி. ஏன்னா நம்மளுடைய இந்த டெஸ்டிஸ் வந்து பாடியில் இருக்கும், பட் வந்து எப்போ வந்து அது ஃபங்க்ஷனலாக வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும்னா அட் பியூபர்ட்டியோட அடலசன்ஸ் ஏஜில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் இதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ், இந்த கொனடோட்ராபின் ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹார்மோனல் செக்ரீஷனால் என்ன ஆகுது, அந்த பியூபர்ட்டியில் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா ஆர் த ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுது, தே அண்டர்கோ த மைட்டோட்டிக் division and then they continue to produce the spermatogonia throughout their life. So pubertyல ஆரம்பிச்சு அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது, இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது. ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா பார்த்தீங்கன்னா they are diploid. They will be having 2n, that is 46 chromosomes. So we studied in the multiplication phase the spermatogonia are formed. In the growth phase the spermatogonia they migrate among the Sertoli cells. ஸோ ஏன் வந்து செரட்டோலி செல்ஸ்னால், இந்த செரட்டோலி செல்ஸ் தான் என்ன பண்ணுது, நரிஷ்மெண்ட் கொடுக்கும் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா மெச்சூர் ஆகிறதுக்கெலாம். ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா இந்த செரட்டோலி செல்ஸோட வந்து மைக்ரேட் ஆகி இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸோட சென்ட்ரல் லூமனுக்கு வந்து தே என்லார்ஜ் டு ஃபார்ம் த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். ஸோ இப்போது இந்த ஸ்பெர்மட்டோகோனியா சென்ட்ரல் லூமன் ஆஃப் த செமினிஃபெரஸ் டியூபியூலில் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ டிப்ளாய்ட். தே ஹேவ் 23 pairs, that is 46 chromosomes. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஸோ சிலது வந்து என்ன பண்ணோம், அப்படியே இருந்து ஜெர்ம் செல்ஸாக இருக்கும். ஸோ சில ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் என்ன பண்ணோம், தே வில் பி அண்டர்கோயிங் த ஃபஸ்ட் மியோட்டிக் டிவிஷன்
to form two haploid spermatocytes, that is with 23 chromosomes. So நம்ம already நமக்கு தெரியும் மியாட்டிக் டிவிஷன் என்னன்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே டிப்ளாய்டாக இருக்கிற குரோமோசோம்ஸ் ஹாப்ளாய்டாக டிவைட் ஆகும். ஸோ இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் மூலமாக 2 ஹாப்ளாய்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு குரோமோசோம்ஸ், தட் இஸ் த 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் என்ன பண்ணும், திரும்ப வந்து செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி திரும்ப என்ன ஃபார்ம் பண்ணுன்னா 4 ஹாப்ளாய்டு ஸ்பெர்மட்டிட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து 2 மியாட்டிக் டிவிஷனுக்கு அப்புறம் ஸ்பெர்மட்டோகோனியாவில் இருந்து 4 ஹாப்ளாய்டு ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. Coming to maturation phase. The spermatids, they are transformed into mature spermatozoa or sperms by a process called as spermiogenesis. So spermatids, haploid spermatids form ஆயிருக்கு. அந்த haploid spermatids வந்து ஒரு மெச்சூர் ஸ்பெர்மட்டோசுவா இல்லை ஸ்பெர்ம் அதான் மாறுற ஒரு ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்பெர்மியோஜெனிசிஸ். So now the sperms or the spermatozoa are formed. These sperms are released into the cavity of the seminiferous tubules. So first வந்து லூமனில் இருக்கும், அதுலேருந்து என்ன ஆகுது, சென்ட்ரலில் கேவிட்டி இருக்கும் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில். அந்த டயக்ராமில் பார்த்தோம், அந்த சென்ட்ரல் கேவிட்டிக்கு ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பெர்மியேஷன். So after spermiation what happens, the sperms, they are slowly from each lobule they reach the reti testis. From there they go to the vasa efferentia. From the vasa efferentia they go into the epididymis, and from the epididymis they go into the vasa deferentia. So understand the difference between spermiogenesis and spermiation. So spermatidsல இருந்து ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகிறத ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி ஃபார்ம் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் வந்து செமினிஃபரஸ் டியூபியூல்ஸோட கேவிட்டிக்கு ரிலீஸ் ஆகிற ப்ராசஸை வந்து ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ கேன் லேர்ன் திஸ் ஃபார் 2 mark also. So this diagram is the cross-sectional view of the seminiferous tubules. So seminiferous tubulesல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே காயிலாக இருக்குன்னு படித்தோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா these are the interstitial cells that are found in between the seminiferous tubules. ஸோ இந்த seminiferous tubulesல பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் இருந்து the spermatogonia, that is the sperm other cells வந்து என்ன பண்ணணும், spermatids வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ they will be coming from the lumen to the central lumenக்கு வந்து வரும், சர்ஃபேஸ்லேருந்து இந்த சர்ஃபேஸில் இருந்து நெக்ஸ்ட் வந்து இந்த லூமனுக்கு வந்து ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வரும். ஸோ தட் இஸ் த டயக்ராமேட்டிக் வியூ. ஸோ இன் பிட்வீன் த இது வந்து ஒரு seminiferous tubule. So this is one seminiferous tubule like that. So this is the interstitial cells that are found in between the seminiferous tubules. So seminiferous tubulesக்கு நடுவில் இருக்கிற interstitial cells இருந்து. ஸோ இங்கே வந்து இருக்கிற செரட்டோலி செல்ஸ். ஸோ செரட்டோலி செல்ஸ் வந்து உள்ளே இருக்கும். இந்த செரட்டோலி செல்ஸ்லேருந்து நரிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்த ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. So in this diagram they have enlarged one seminiferous tubule. So here this is the here only we will find the primordial germ cells. So from this germ cells the primary spermatocytes are formed. So this primary spermatocytes, they will get the nourishment from the Sertoli cells. So in between the Sertoli cells இருக்கும். இந்த Sertoli cellsல இருந்து தான் nourishment எடுத்து primary spermatocytes, they form the secondary spermatocytes, and from the secondary spermatocytes the spermatids are formed. From the spermatids spermatozoa are formed. So this is the process shown in a diagrammatic representation. So ஒரு seminiferous tubule enlarge பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு seminiferous tubule எப்படி, ஸோ அப்போது அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய seminiferous tubulesல டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசுவா வந்து இருக்கும். ஸோ வந்து primary spermatocytes, secondary spermatocytes அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். This is the diagrammatic
representation of spermatogenesis. This may be asked as a 3-mark question. So you can draw and practice this. So the spermatogonia, they are formed from the primordial germ cells. They are diploid. So this spermatogonia, they undergo mitotic division to produce the primary spermatocytes. They are also diploid. So this primary spermatocytes, they undergo meiotic division to form the secondary spermatocytes which are haploid. Then the secondary spermatocytes, they undergo the meiotic division 2 and they form the haploid spermatids. This spermatids, they undergo spermiogenesis to form the spermatozoa or the sperms. So this may be asked as a 3-mark, important 3-mark. You learn this. So I think all would have understood spermatogenesis. What is spermatogenesis may be asked as a 2-mark question, or oogenesis may be asked. Next I told you the diagrammatic representation for 3 marks, and the notes also may be asked as 3-mark question. Learn today's lesson and post your answers. Stay home, stay safe. Thank you, children.